நிறுத்துறதுக்கு அழைப்பு விடுக்கிறாரா இல்லைன்னா புது முடிச்சு போடுறதுக்கு அழைப்பு விடுக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுவதற்கும் புதிய அணியை திரட்டுவதற்கும் தான் இது திருமாவளவனின் புது யுக்தி என்று தான் நான் சொல்ல வேண்டும். 2026 எப்படி இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் வந்ததின் பேரில் இன்று ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு மது ஒழிப்பை ஒரு காரணமாக அவர் சொல்கிறார் என்று தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் குடிய நிறுத்துறதுக்கு அழைப்பு விடுக்கிறாரா இல்லைன்னா புது முடிச்சு போடுறதுக்கு அழைப்பு விடுக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த புதிய முடிச்சு போடுறதுக்கு தான் ஏன்னா அதிமுகவை கூப்பிடுறாரு, விஜய் கட்சியை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு வேற ஒரு இடையில நாங்க மதவாத கட்சியை கூப்பிட மாட்டோம், நாங்க மதவாத கட்சி என்று மக்களே நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று இந்த மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால் இது அப்பட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுவதற்கும் புதிய அணியை திரட்டுவதற்கும் தான் இது திருமாவளவனின் புது யுக்தி என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மதுதான் இவங்களது கொள்கை என்றால் ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலம் மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நடந்தது, பிரச்சனை நடந்தது, பல இடங்கள் இன்னைக்கு மது போதையினாலதான் தமிழகத்துல அத்தனை பிரச்சனைகள் நாம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். திடீரென்று ஒரு ஞானோதயம் வந்திருக்கிறது திருமாவளவனுக்கு. இந்த ஞானோதயம் எதற்கு வந்திருக்கிறது என்றால் 2026 எப்படி இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் வந்ததின் பேரில் இன்று ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு மது ஒழிப்பை ஒரு காரணமாக அவர் சொல்கிறார் என்று தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். பாரத தேசம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா 3 நாட்களுக்குள்ளாகவே அகில பாரத அளவில் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருந்தாங்க. இன்று வரைக்கும் 3.5 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு மிகப்பெரிய புரட்சி என்றே சொல்லலாம். பாரத தேசத்துல மட்டும் இல்லாம உலகத்திலேயே பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்து வருகிறது. ஏற்கனவே 10 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாகவே 3 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருப்பது இது மிகப்பெரிய பலத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கிறது. மக்களும் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் நாங்கள் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. எல்லா கிளை அளவிலும் நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வமாக பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இங்கே பாத்தீங்கன்னா நாங்க இங்க நிற்கும் போது பொதுமக்களே தொலைபேசியை கொடுத்து மிஸ்கால் கொடுத்து நீங்க எங்களை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் நாங்களும் எங்களது இலக்கான 1 கோடியை நாங்கள் எட்டி விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பணியாற்றி வருகிறோம். பொதுமக்கள் மிகுந்த ஆதரவை அளித்து வருகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.